ஓம் சரணபவ. ஓம் நம கனகம்பட்டி மூட்டை சுவாமி திருவடியை போற்றி. ஓம் நம சித்தராஜா சுவாமி திருவடியை போற்றி. இப்ப துளாராசிக்கான கார்த்திகை மாச ராசி பலனை பார்க்க போறோம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துல சூரியன் வர்றாரு, 2ஆம் இடம். சூரியன் செவ்வாய். கொஞ்சம் யார்ட்டையும் நீங்க பார்த்து கொஞ்சம் கவனமா பேசணும். டென்ஷன் ஆகும், டக்குன்னு கோவப்படக்கூடாது. கார்த்திகை மாசம் பலன் புரியுங்களா? குரு பார்வை இருக்கு. ஆமாம், சாமிக்கு மாலை போட ஐடியா இருக்கவங்க சிறப்பாக மாலை போடலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுனால குரு பார்க்குது ராசிக்கு 2ஆம் இடத்து. சாமி சனோய்யப்பா, ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு உச்ச குரு பார்க்குறாரு. செவ்வாய் யாரு? நெருப்பு. சூரியன் யாரு? சிவன். சூரியன் சிவன் நெருப்பு. ஆகையினால ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கான ஒரு காலகட்டம் வந்தால் இது சிறப்பு. அதே சமயம் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வச்சுக்கக்கூடாது. அதே சமயத்தில் துளாராசியில் சுக்கிரன் புதன் இருப்பதனால் கொஞ்சம் ராசியில் புதன் இருக்கிறனால மனைவியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா துளாராசி 12ஆம் இடம் புதன், துளாராசி சுக்கிரன், 12ஆம் இடத்து புதன் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் தாம்பத்திய சுகத்தில் கோவப்பட்டு அசிங்கப்படுற நிலைமை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. துளாராசிக்கு 5ல் சனிராகு இருக்காரு. சனிராகு 5ல் இருக்கிறதுனால என்ன ஆகும்? பூர்வ புண்ணியத்தில் சனிராகு இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். என்னடா அது எல்லா ராசிக்கும் குலதெய்வம் சொல்கிறதுனால அந்த 5ஆம் இடத்தை கணக்கு பண்ணுற மாதிரியே எல்லா ராசிக்கும் கிரக பலம் அப்படி உட்கார்ந்துருக்குது. கடக ராசிக்கு 5ல் உட்காந்துருக்கு. புரியுங்களா? இப்போ துளாராசிக்கு 5ல் சனிராகு, குரு பார்வை கிடையாது. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும். 2வது 11ல் கேது. 11ல் கேது இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் நன்மைகள் பயக்காது. உதவிகள் கேட்டாலோ சில உதவிகள் எதிர்பார்த்தாலோ கிடைக்காது. இன்னொன்று அவன் கஷ்டப்படுறோம் நம்ம செஞ்சோம், நம்ம கேட்கும்போது செய்ய மாட்டேங்கிறாங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கு, கெடுத்து விட்டுரும். துளாசி 11ல் கேது. 10ல் குரு. தொழில் செய்கிற மாதிரி இருக்கும், கௌரவமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கேவலப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது உங்களுக்கு தான் தெரியும். 10ஆம் இட குரு. பதவி இருந்தால் பதவி பறிபோகும். புரியுதுங்களா? முயற்சி செய்தால் பதவி கிடைக்கும். ஆக மொத்தத்தில் 10ஆம் இட குரு அதிசார குருவாக இருந்து உங்களுக்கு இருக்கிறதுனால பாதிப்புகளை கொடுத்தாலும் பண கஷ்டம் இருக்காது. முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா துளாராசிக்கு அவர் ஆப்போசிட்டான கிரகம் 10ல் உட்கார்ந்துருக்காரு. அதனால் நல்லதுதான் செய்வார். துளாராசிக்கு 6 கூடிய குரு, 3 கூடிய குரு, 3 6ஆம் இடத்துக்குரிய குரு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு நல்லதான் செய்வார். எப்படி நல்லா செய்வார்? முயற்சி செய்வதால் 3 முயற்சி, 6ஆம் இடம் தொழில், 10ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால் முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆகவே மற்றபடி இம்மாத கார்த்திகை மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் நன்மை நடக்க இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.